வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 8வது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2026 நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ 2026 அந்த 8வது பே கமிஷன் வந்து எப்படி வந்து அமையும், அதுக்கான சாத்தியக்கூறுகள் என்னென்ன, அதே போல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லா நியூஸ் பேப்பர்லையுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வந்து நியூஸஸ் வந்து 8வது பே கமிஷன் வந்து அதிகமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த புதிய கவர்மெண்ட் வந்து வந்த பிறகு ஏன் 8வது பே கமிஷனை பற்றி இவங்க வந்து இவ்வளோ பேசுகிறாங்க, அதே போல் ஓஆர்ஓபிக்கும் 8வது பே கமிஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சேனலுக்கு எல்லா வீடியோவும் பாருங்கள், இதுக்கப்புறம் போட போகிற வீடியோ பாருங்கள். ஏன்னா பென்ஷன் சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது, இல்லை என்ன வந்து அதில் சேஞ்ச் வந்து வரப்போகுது, இல்லை புதுசாக என்ன வந்து ரூல்ஸ் எல்லாம் அமல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும்னாக்கா ஏதாவது வாட்ஸ்அப் குரூப்லேயோ இல்லை இந்த மாதிரி டிஃபென்ஸ் பென்ஷன் ரிலேட்டடான வீடியோ போடுற சேனல்லையோ நீங்கள் வந்து இணைந்திருக்கும் போது தான் உங்களுக்கு அந்த அப்டேட் எல்லாம் கிடைக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ 8வது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1 ஜனவரி 2026 நம்மளுக்கு வந்து கிடைக்கணும். ஸோ இதோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.68 இருக்குன்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இது வந்து நம்ம வந்து லோக்கல் நியூஸ் பேப்பர் எடுக்கல, எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நேஷனல் நியூஸ் பேப்பர் தான் எடுத்திருக்கோம். ஸோ இந்த 8வது பே கமிஷனை பற்றி ஏன் அதிகப்படியாக பேசுகிறாங்கனாக்கா, இதுக்கு முன்னாடி இதே கவர்மெண்ட் தான் இருந்தாச்சு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னாக்கா பே கமிஷனை பற்றியோ இல்லை ஓஆர்ஓபி பற்றியோ இல்லை 18 மாதம் அந்த பேலன்ஸ் இருக்கிற டிஏ பற்றியோ இவங்க வந்து எதுவுமே பேசலை. ஆனால் இப்போ வந்து இவங்களோட ஓட் பேங்கிங்கில் சரிவு அடையும் போது பார்த்தீங்கன்னாக்கா இவங்க இதை பற்றியெல்லாம் பேச வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 7வது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2014 இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதோட ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ 8வது பே கமிஷனுக்கு 2024 இந்த வருஷமே வந்து ஸ்டார்ட் பண்ணாதான் அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்போ 2016-17 நம்மளுக்கு வந்து கிடைச்ச மாதிரி இதுவுமே 2026 எண்டிங்கில் இல்லை 27 ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக கூட இருக்கலாம். எல்லா பென்ஷனருக்குமே ஃபேமிலி பென்ஷனருக்குமே இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலிஜிபிளாக இருக்கும். பே கமிஷன்றது பார்த்தீங்கன்னாக்கா எல்லா பென்ஷனருக்குமே இது வந்து பென்ஷன் ரிவைஸ்டு வந்து ஆகும். ஒரு சில பென்ஷனை தவிர்த்து, அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வேஸ்டு பென்ஷன் மட்டும் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு பே கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எந்த ஒரு இன்க்ரிமெண்ட்டும் வரல, அதே போல் ஓஆர்ஓபிலையும் அவங்களுக்கு வந்து வந்திருக்காது. ரிசர்வேஸ்டு பென்ஷனை தவிர்த்து மீதி எல்லாருக்குமே வந்து வரலாம். ஸோ அவங்களுக்குமே வந்து ஆட் ஆகலாம், இல்லை அது எப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகும்போது நம்ம வந்து சொல்லலாம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வேஸ்டு பென்ஷனை வந்து எந்த ஒரு ஸ்கீம் ஓஆர்ஓபி போன்ற ஸ்கீமில் வந்து அவங்களும் இன்னுமே ஆட் பண்ணலை. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷத்துக்குமே கொண்டு வருவாங்க. 1 ரேங்க் 1 பென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 5 வருஷத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கும். ஓஆர்ஓபி 1 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2014 வந்தாச்சு. ஓஆர்ஓபி 2 வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 வருஷம் கழிச்சு ஜூன் 2019 வந்தாச்சு. இப்போ ஓஆர்ஓபி 3 வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் 2024 நம்மளுக்கு கிடைக்கணும். ஸோ அதோட ப்ராசஸும் இன்னும் வந்து ஸ்டார்ட் ஆகலை, அதுவுமே வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 வருஷத்துக்குமே வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து பேசிக்கில் வந்து டைரெக்டாக வந்து என்ன ஃபிட்மெண்ட் ரேஷியோ வச்சு அதிகப்படுத்துகிறாங்களோ அதோட கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாகும் பேசிக்கு. ஸோ பேசிக் இங்கே வந்து அதிகமாகிறதுனால அதோட சார்ந்திருக்க எல்லா அலோன்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அதிகமாகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம 6வது பே கமிஷன் 7வது பே கமிஷனில் வந்து எப்படி கொண்டு வந்தாங்க, அது வந்து 8வது பே கமிஷன் வந்து இந்த 3.68 ஃபிட்மெண்ட் ரேஷியோவில் நம்மளுக்கு எவ்வளோ வந்து மினிமம் பேமெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இந்த எஃப்எஃப்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர், அதாவது வந்து எவ்வளோ வந்து ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து ஒரு பே கமிஷனில் இருந்துச்சு அப்படின்றது தான். 6வது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1/8 வந்து இருந்தாச்சு 6வது பே கமிஷனு. நம்ம வந்து 4வது 5வது பே கமிஷனோட வேணா இந்த மாதிரி சார்ட்டில், ஸோ 4வது 5வது பே கமிஷனோட அந்த ஃபிட்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் சார்ட்டில் பார்த்துருக்கீங்க. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து மெயினாக எப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதிகப்படியான பேமெண்ட் அதிகமாச்சோ அப்போது அதோட பே கமிஷன் மட்டும் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இப்போ 6வது பே கமிஷனில் பார்த்தீங்கன்னாக்கா 1/8 வந்து ஃபிட்மெண்ட் ரேஷியோ இருந்தாச்சு. அப்போ வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5வது பே கமிஷனோட 6வது பே கமிஷனில் 54% வந்து அதிகமாச்சு. பேசிக் வந்து 54% அதிகமாச்சு. ஸோ அப்போ வந்து மினிமம் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7,000 ரூபாய் வந்து நிர்ணயிச்சாங்க. ஸோ அந்த 7,000 தான் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 7,000 கம்மியாக இருந்தாச்சு மினிமம் பே ஸ்கேல். அதாவது ஒருத்தர் வந்து புதுசாக என்ரோல்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6th பே கமிஷனில் 7,000 ரூபாய் வந்து இருந்தாச்சு. அதுவே 7th பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து 2.57 கொண்டு வந்தாங்க. இது ஒரு சிலருக்கெல்லாம் 2.81 வரைக்குமே போயாச்சு. ஆனால் நம்ம மேக்ஸிமம் மெஜாரிட்டியாக யாருக்கு வந்து எவ்வளோ கிடைச்சாச்சோ ஸோ அந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் மட்டும் நம்ம எடுத்திருக்கோம் 2.57. ஸோ இதில் வந்து சேலரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 6வது பே கமிஷனை விட 7வது பே கமிஷனில் 14.29% வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாச்சு. மினிமம் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18,000 நிர்ணயிச்சாங்க. ஸோ அதாவது
7வது பே கமிஷனுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்து புதுசாக என்ரோல்மெண்ட் ஆகிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களோட மினிமம் பேசிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 18,000 இருந்தாச்சு. ஸோ இப்போ 8வது பே கமிஷனில் நியூஸ் பேப்பரில் வந்து கொண்டு வந்திருக்கு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து பார்த்துருக்கீங்க. ஸோ இது படி பார்த்தீங்கன்னாக்கா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் 3.68 வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட சேலரி வந்து எவ்வளோ ஹைக்காகும்னு சொல்ல, இந்த ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் வந்து கன்ஃபார்மாக வந்து இதுதான் அமைதுன்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை கால்குலேட் பண்ணலாம். இப்போ மினிமம் பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே 26,000 வந்து நிர்ணயிக்கிறாங்க. இங்கே வந்து 18,000 இருந்தது வந்து இங்கே 26,000 ஆகுறாங்க. ஸோ 8வது பே கமிஷனுக்கு அப்புறம் யாரெல்லாம் வந்து என்ரோல்மெண்ட் ஆக போகிறாங்களோ அவங்களுக்கு வந்து மினிமம் பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 26,000 ஆகும். ஸோ இதுக்கு முன்னாடி இன்னைக்கு டேட்டு வரைக்குமே யாரெல்லாம் புதுசாக என்ரோல்மெண்ட் ஆகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 18,000 இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கும் கொண்டு வர பே கமிஷனை பற்றி தான். ஆனால் ஓஆர்ஓபியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. அது மினிமம் மேக்ஸிமம் ஒரு வருஷத்தில் வந்த மினிமமும் மேக்ஸிமம் அதோட ஆவரேஜ் வச்சு பழைய பென்ஷனரை புதிய பென்ஷனராக கூட கொண்டு வந்து சேர்க்கறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓஆர்ஓபி. இது வந்து எல்லா பென்ஷனரையும் அவங்களோட பேசிக் பேவை 3.68 பெருக்குனாக்கா எவ்வளோ வருமோ அதோட ஃபிட்மெண்ட் ஃபேக்டர். ஸோ ரெண்டுத்துக்கும் வந்து வித்தியாசம் இருக்குது. ரெண்டுத்தையும் வந்து குழப்பிக்காதீங்க. ஸோ இந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ பற்றின வேறு எதனா கருத்து இருக்குது இல்லை சந்தேகம் இருக்குனாக்கா கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அதே போல் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு புதிய ரூல்ஸ் ஒன்று கொண்டு வந்திருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே போடுற வீடியோவில் அதிகப்படியான கமெண்ட் வாங்கின ஒரு வீடியோவை தேர்ந்தெடுத்து அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நபருக்கு யார் வந்து செலக்ட் ஆகுறாங்களோ அவங்களுக்கு பென்ஷன் ரிலேட்டடான என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம சேனல் மூலிமா வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படி பட்சத்தில் தேர்ந்தெடுக்கப்படுற நபர் வந்து நீங்களாக கூட இருக்கலாம். ஸோ அதுக்கனால இந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே போட்ட வீடியோவில் வந்து நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு கருத்து என்ன இருக்கோ அதை சொல்லலாம். அதே போல் கமெண்ட் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்துக்க நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.